மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். Devaluation. You lost half your margin. Why? Because competition. Yeah. So இது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ இங்க இருக்கிற கம்பெனிக்கு பெனிஃபிட்லாம் நிறைய பேர் ருப்பியோட வேல்யூ பார்த்து அடுத்த நாள் போய் ஸ்டாக்லாம் வாங்குறாங்க டெக்ஸ்டைல். இது அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலா என்ன நடக்குதுப்பா? ஸோ இதுக்கப்புறம் 3% இந்த இயருக்கு இப்போ குறையும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை விட அதிகமாக குறையும்னு நினைக்கிறீங்களா? கூட 2025ல. ஆமாம், அப்படி இந்த ஜியோபொலிட்டிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங் குளோபல் ஃப்ளோஸ் இந்தியாவுக்கு வந்து வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஓகே, சப்போஸ் இதே மாதிரி இன்னொரு 2 லட்சம் கோடி அடுத்த வருஷம் வெளியே போகுது வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் நம்ம இம்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்தியா வந்து நம்மளுடைய ஃபியூவல் இம்போர்ட்டை கணிசமாக குறைக்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் வீக்காக. ஏன்னா கோல்டு இம்போர்ட் குறையறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தெரியல. ஃபியூவல் இம்போர்ட் குறையும், அல்லது நம்ம வந்து கவர்மெண்ட் மூலமாகவே ஏதோ ஒரு வகையில நம்ம ஊர்ல இருக்கிற கோல்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் should try the mechanism for people to declare the gold they are having and bring it into the market and sell. அப்படி பண்ணாங்கனாக்கா நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவை குறையும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவை குறைஞ்சிச்சுனால ருப்பி மேல ப்ரெஷர் கணிசமா குறையும். அது செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஆக்சுவலா பாருங்க, ஒரு விஷயம் யாருமே கவனிக்கல. ஆயில் இம்போர்ட் கூட்டிகிட்டே தானே போகுது. இதை கவுண்டர் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆக்சுவலா ஒரு விஷயம் பண்ணிருக்கு. அது என்னன்னா எக்ஸ்ப்ளோசிவ் growth இன் சோலார். ஆமா, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க 2030-32க்குள்ள சோலார் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இவி இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா வளரும். இவி இண்டஸ்ட்ரி பயங்கரமா வளரும் போது 2 வீலர் கிட்டத்தட்ட டோட்டலா இவி ஆயிடும். அப்புறம் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபுல்லா இவி ஆயிடும். எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபியூவல் இன்எஃபிஷியண்டா இருக்கும் கன்சம்ஷன் இருக்கோ அதெல்லாம் மாறும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு மாறும்போது தேவைகள் குறையும் போது ஃபாரெக்ஸ் ரெக்குவயர்மெண்ட் வந்து இப்போ கூடுற மாதிரி கூடாது. அண்ட் எக்ஸ்போர்ட்டும் நீங்க கூட்டிட்டீங்கன்னா அப்போ வந்து அந்த ட்ரேட் பேலன்ஸ் எல்லாம் பெட்டர் ஆயிடும். ரூபாய் மீது அழுத்தம் குறையும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இனிஷியேஷன் ஆஃப் மெஷர்ஸ் இருக்கா, இல்லை சும்மா நடக்கட்டும்னு கவர்மெண்ட் விட்டுருக்கான்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் நிச்சயமா நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அதுக்கான பெனிஃபிட்ஸ் வரதுக்கு ஒரு லேக் இருக்குல்ல, அது வரைக்கும் ருப்பி மேல அழுத்தம் சில நேரங்கள்ல வந்து ரொம்ப அதிகமாகலாம் என்னுடைய. So we can't be overconfident. Okay. Should never be overconfident. No matter who is involved. Okay. சரி, இப்போ நம்ம பேசும்போது இந்த FMCG எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு இப்போ க்ரோத் வந்து எப்போ வரும்னு தெரியல, விசிபிலிட்டி ஆஃப் க்ரோத் இல்லை. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் நம்பர்ஸ் ஃபார் த கம்பெனி அக்ராஸ் டெக்கேட்ஸ் ஹவ் பீன் குட். ஸோ இந்த மாதிரி விசிபிலிட்டி ஆஃப் க்ரோத் இல்லாமல் வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் இருக்க கம்பெனிஸில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணணும்? ஸோ சில நேரங்களில் விசிபிலிட்டி ஆஃப் க்ரோத் இல்லாத போது இன்வெஸ்ட் பண்ணிட்டா நம்ம பணமே பண்ண முடியும். 2010 FMCGல இந்துஸ்தான் லீவரில் விசிபிலிட்டி ஆஃப் க்ரோத் இல்லை, ரைட்? அந்த டெக்கேட்ல ஓரிரு ஆண்டுகளுக்கு எப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதோ அப்போ வந்து டிமாண்ட் குறையும் போது பிரிட்டானியால விசிபிலிட்டி இல்லை. 2017, 18, 19 ஐடிசிக்கு சிகரெட்ல விசிபிலிட்டி இல்லை, growth வால்யூம் growth. ஓகே, அந்த பீரியட்ல market was not satisfied. VST was doing better than ITC. Correct. Volume growth. So market was saying ITC இனிமே இல்ல. So visibility of growth இல்லாத போது தான் நமக்கு அது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவேஷன்ல நமக்கு சாதகமான ஒரு வேல்யூவேஷன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் மறுபடியும் growth கொண்டு வருவாங்கன்றத வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி
யூ ஹேவ் டு பிலீவ் இன் த மேனேஜ்மெண்ட். அப்படி பண்ணாதான் உங்களால அதில் இன்வெஸ்டே பண்ண முடியும். ஓகே, பட் அது ஒரு வேல்யூ ட்ராப்பாக கூட ஆயிடலாம்ல சார்? ஏன்னா நமக்கு ஒரு ஃபீலிங்கில் நம்ம பண்ண முடியாதுல்ல சார்? ஸோ அந்த மாதிரி ஒரு வகையில் சொல்லணும்னா கேஸ்ட்ரால சொல்லலாம். நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு வேல்யூ ட்ராப் மாதிரி பல தருணங்கள் நமக்கு தெரியுது. பட் அதுலேயும் ஒரு பிரேக் அவுட் க்ரோத் திடீர்னு ஒரு ஷார்ட் பஸ்ட்டுக்கு வருது. ஓகே, க்ரோத்தே இருக்காதுன்னு வேல்யூ ட்ராப்னு முடிவு பண்ண கோல்கேட். ஓகே, நீங்க யோசிச்சு பாருங்க, பதஞ்சலி வரும்போது அதுக்கு முன்னாடி பெப்சோடென்ட் லீவர் ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. இந்த பெப்சோடென்ட் பீரியட்லயும் சரி, பதஞ்சலி பீரியட்லயும் சரி, ரொம்ப டிஸ்கவுண்ட்ல இருந்தது. கோல்கேட் வந்து வளராது, அது டெட் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா கோல்கேட் தான் வளரும்னு சொல்லி கோல்கேட் வேல்யூ எவ்வளவு மேல போச்சு. So there are no fixed rules. So you will have to understand the company. புதுசா ஒரு எப்படி வருவான், அவனோட லாங்குவேஜ் பார்க்கணும், எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கணும். அதை பார்த்து தான் நீங்க ஒரு அசம்ஷனே ஃபார்ம் பண்ணணும். இப்போ growth ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னு நம்ம நம்பவும் கூடாது. நம்பின 2 கம்பெனியை பத்தி சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நல்ல கம்பெனிஸ். கம்பெனியை பத்தி நான் என்ன குறையும் சொல்றேன். நெஸ்லே ஒரு நல்ல உதாரணம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2வது நல்ல உதாரணம். இந்த 2 கம்பெனியும் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகும், எந்த தடையும் இல்லாமல் க்ரோ ஆகும்னு எல்லாருமே பிலீவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி புஸ்தகம் போட்டு அந்த புஸ்தகம் லட்சக்கணக்கான காப்பி விற்றுருக்கு. இதெல்லாம் நடந்தது. சுரேஷ் நாராயண் வரும்போது நெஸ்லேயை பற்றி ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கிரைசிஸ் வந்தது, மேகி கிரைசிஸ். அதையெல்லாம் தாண்டி அவர் இருந்த பீரியட் ஃபுல்லாக க்ரோத் கொடுத்தார். இப்போ சுரேஷ் நாராயண் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த கம்பெனி வளர்ச்சியை இழந்து விட்டது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு மார்க்கெட் வந்து கரெக்டா. ஆமாம், பிர்லா பெயிண்ட்டுக்குள்ள வந்திருக்காங்க. பிர்லா வந்து 6 மாசத்துல ஏஷியன் பெயிண்ட்னால வளர முடியாதோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மார்க்கெட் பயந்து போயிடும். அப்போ அது வேல்யூ ட்ராப்பாக கூட பார்க்காது மார்க்கெட், ஓகே, வேல்யூ டிஸ்ட்ராயரா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தால் அதை இன்னும் மிகைப்படுத்தி இறக்கும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் வரும்போது வேல்யூவேஷன் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனுக்கு வந்துடும். அந்த ஜோன் வந்து ஹிஸ்டாரிக்காக இல்லாத ஒரு வேல்யூவேஷன் ஜோனாக இருக்கும், அதை விட குறைவான ஜோனாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, என்ன நடந்தால் இந்த கம்பெனி மறுபடியும் கம்பேக்? ஆமாம், மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத நம்பிக்கை தெரியல, பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் நியூ லான்ச்சஸ் இருக்காரு, கடையில் போய் ஷெல்ஃபில் பார்ப்பீங்க, ரைட்? மேகியில் புதுசாக ஏதாவது வேரியன்ட் வந்துருக்காங்க, நிறைய பார்க்க ஆரம்பிங்க. பாஸ்தா விற்குதா பார்க்க ஆரம்பிங்க. மேனேஜ்மெண்ட் சொல்றது கிரவுண்ட்ல நடக்குதான்னு பார்ப்போம். ஏஷியன் பெயிண்ட்ல பிரீமியமைசேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா, புதுசாக ஏதாவது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோவா ஒரு பாயிண்ட்ல கான்ஃபிடன்ஸ் வரும், இந்த கம்பெனி இந்த விலையில தப்பாகாது அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு. யூ திங்க் கான் கோ ராங் ஹியர். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் மைண்ட் வரணும் உங்களுக்கு, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்லோவா நீங்க வந்து பொசிஷனை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, எல்லா ப்ளூ சிப் கம்பெனிக்கும் இந்த ஒரு தேக்க நிலை வரும். அந்த தேக்க நிலையில சந்தை அந்த கம்பெனியை உறுதியா நம்பாது. அந்த தேக்க நிலையில அந்த கம்பெனியை நம்புறது தான் நம்மளுடைய ஸ்கில். அதுக்கு தான் நம்பர் இருக்கும். கரெக்ட். இது இன்னொருத்த வந்து நமக்கு வந்து வீடியோ மூலமா சொல்லி, சிஎன்பிசியில சொல்லி, ஈடினோல சொல்லி, ட்விட்டர்ல சொல்லி தான் நம்ம வாங்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஃபீலிங் வரும்போது அது உண்மையாவே உள்ளுணர்வாக ஆய்வுக்கு பிறகு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவன் அந்த உணர்வை தன்னோட தான் வச்சுக்கான், வெளியே சொல்றான். ஏன் அவன் சொல்லணும்? தப்பாச்சுன்னா நீங்க அவனை போய் கிழிச்சிருவீங்க. ஆமா, அப்ப உண்மையிலேயே அந்த உணர்வை வந்து உழைச்சி கொண்டு வரவன் வெளியே பேச மாட்டான். வெளியே பேசுறவன் பேசுறதுக்காக தான் பேசுவான். அது எல்லா நேரத்திலும் சரியாக. கரெக்ட். ஆனால் சார், நான் பார்த்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து க்ரோத் வந்து மார்க்கெட் இல்லைன்னு நினைக்கும் போது, இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் கூட என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ப்ரைஸிங் பவர் இருக்குது, நாங்கள் ப்ரைஸ் பண்ணாங்க, வி வில் இன்க்ரீஸ் அவர் ப்ரைஸஸ், நாங்கள் ப்ரைஸ் வார்க்குள்ள எல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். அது நம்ம பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எம்டியோட கிரெடிபிலிட்டி கீழே போயிட்டே இருக்கு. அவர் சொன்னதை அவர் செய்யல. இப்போ 2-3 குவார்டர் இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எம்டிக்கு வேலை போயிடும், புதுசாக ஒருத்தனை கொண்டு வருவாங்க. கரெக்ட். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் வந்துடும் மார்க்கெட்டுக்கு, ரைட்? அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனாக்கா ஓகே, புதுசாக வரவன் என்ன சொல்றாங்கிறத பார்க்கணும்.
புரியுது. அல்லது இதே நபரை வச்சுக்கிறாங்க, கம்பெனி வந்து என்ன ஆனாலும் ஒரு பக்கம் நம்ம நிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தப்பா மார்க்கெட்டை மிஸ்கைட் பண்ண ஒரு மேனேஜிங் டைரக்டர் தொடர்ந்து வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் வந்து இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், இப்போ இதான் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த உண்மைக்கு he has to give evidence that what he is saying is again legal. அது வரைக்கும் நம்பிக்கை வெயிட் பண்ணணும். வராது. இப்போ ஐடிசி பொறுத்த வரைக்கும் யாரையுமே மாத்தல. ரைட். அதே பர்சன் தான் வந்து பர்செப்ஷன் சேஞ்சுக்கும் காரணமாக இருந்தாங்க. கரெக்ட். அப்போ அதுக்கு வந்து டைம் கொடுத்தோம். அப்புறம் வந்து வால்யூம் growth வந்தது. வால்யூம் பிளஸ் வேல்யூ growth வந்தது. ஸோ இட் டுக் டைம். நரேட்டிவ் மாறுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நடக்கிற விஷயமே இல்லை. கரெக்ட். யூ ஹேவ் டு கிவ் டைம். ஸோ அதுதான் ப்ளூ சிப்ஸை பொறுத்த மட்டும் வெயிட்டிங் கேம் 80% ஆஃப் த டைம், மேபி ஈவன் 90% ஆஃப் த டைம். பேலன்ஸ் 10-20% ஆஃப் த டைம் பவுன்சிங் கேம். ஸோ இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு ஹண்ட் தெம் லைக் a wild cat hunts prey. ஓகே. ஸோ அப்போ நம்ம வாங்கின அப்புறம் கூட வி ஹேவ் டு பி பேஷண்ட் இல்லையா? ஏன்னா அது வந்து அந்த பிளே அவுட் ஆகிறதுக்கும் டைம் ஆகும். நம்ம பவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வி ஹவ் லோடட் அ ட்ரக். அதனால உடனே ஓட மாட்டீங்க, சாப்பிட்டோடனே கொஞ்ச நேரம் உட்காரு. அதான். ஸோ அப்போ கூட ஒரு நம்ம வெளியில் யார்ட்டையும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போய் நம்ம இந்த மாதிரி விஆர் அப்படின்னா கூட வந்து தே வில் நாட். அதான் அதுதான் இன்வெஸ்டிங் வந்து தண்டோரா போடுற பிசினஸ் இல்லை. கரெக்ட். ஸோ நம்ம கன்விக்ஷன் நமக்கு வச்சுட்டு வி லவ் டு ஸ்டிக் டு தட். என்ன பிரச்சனைனா நம்ம யூடியூப் இராலையோ ட்விட்டர் இராலையோ இந்த போஸ்ட் பண்றது வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வான்டேஜ் நினைக்கிறோம். ஓகே. ஆர் போஸ்ட் பண்றவன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குருவா நம்ம பார்க்குறோம். ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை இருக்கவே முடியாது. இல்லை சார், நான் கேட்குறது வந்து நம்ம ஒரு கன்விக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு 4 பேரோட பேசுவோம். ஒரு செட் ஆஃப் குரூப் வச்சுருப்போம் இல்லையா? அவங்கள்ட்ட இந்த ஐடியா சொன்னாலே அவங்களுக்கு அந்த பிலீஃப் இருக்காது. தே வுட் திங்க் தட் இட்ஸ் a trap பேசிக்கா. விற்க சொன்னாலும் பீக் வேல்யூவேஷன்ல விற்க மாட்டாங்க. அதான். வாங்க சொன்னாலும் லோ வேல்யூவேஷன்ல வாங்க மாட்டாங்க. இங்கே ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஆமா. நான் வந்து உட்காந்து பிஎஸ்யூல எல்லாத்தையும் வித்துட்டு ஓடிடுங்க, துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுங்கன்னு சொன்னேன். ஆமா. சும்மா எஃபெக்ட்டுக்காக சொன்னோம். ஆமா. பட் யாருமே விற்கலையே. ஆமா. எப்போ 100 பியில விற்கல. நான் அதுக்கப்புறம் 1/3 இறங்கியிருக்கு. இப்போ பார்க்குறேன் ஏதோ ஒரு ஷிப்யார்டு, அப்போவே ரொம்ப ஹை வேல்யூவேஷன். 1/3 இறங்கினப்புறம் இப்போ பார்க்குறேன் இன்னும் ஹை வேல்யூவேஷன் தான் இருக்கு. நிச்சயமா இவங்க யாரும் விற்கல. ஸோ இது கீழே இருக்கும்போது வாங்க மாட்டாங்க, மேலே இருக்கும்போது விற்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ப்ரெஜுடிசிஸ் அப்படிதான் மேலே பண்ணும். பயாசிஸ் தான் ஒரு மனுஷன் வந்து வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான முதலீட்டு ஆயுதமாக நம்ம மைண்டில் இருக்கு. ஸோ அப்போ இன்வெஸ்டர் வந்து ஒரு லோன்லியான பர்சன் தான். அவனை நம்பி தான் கான்ட் பிளைண்ட்லி கான்ட் டேக் ஒப்பீனியன் கூட. இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரும் லோன்லியான பர்சனாக தான் இருக்க முடியும். ஓகே. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, நிறைய பேர் மேனேஜ் பண்ணுறோம். அதிகம் பேசிக்க மாட்டோம். ஒருவேளை ஒருத்தருக்கு ஒரு கம்பெனியை பற்றி தெரியும்னா அவனை கேட்கலாம், இப்போ என்ன நினைக்கிறேன், எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே. இல்லைன்னா யாருமே தன்னுடைய தாட் ப்ராசஸை இன்னொருத்தருக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர். இல்லைன்னா ஒரு சர்க்கிள் மெயின்டைன் பண்ணும், வேர் விதின் விச் தேர் ஆர் நோ சீக்ரெட்ஸ் அண்ட் அவுட் சைட் விச் தேர் ஆர் ஒன்லி சீக்ரெட்ஸ். ஓகே. ரைட். ஸோ அது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ்லேயும் இருக்கும், இன்வெஸ்டர்ஸ்குள்ளேயும் உண்டு. அண்ட் தேர் ஆர் சர்க்கிள்ஸ் விதின் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் 20 பேர் இருக்காங்க, அதுக்குள்ள ஒரு 4 பேர் உள்ள ஒரு வட்டம் இருக்கும். அந்த 4 பேர் தனியாக பேசிக்கும், 20 பேர் அது பேச மாட்டாங்க. அதே 4 பேர் 20 பேர் இருக்கக்கூடிய வட்டத்தில். So you have to protect your sanity. You are not protecting information. தப்பு. அப்படி யாராவது நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்னுடைய கன்விக்ஷன் கெடாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா அதை பாதுகாக்கணும். ரைட். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதை போய் டெய்லி நீங்க ட்விட்டர்ல போய் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் சம்மட்டி அடி. புரியுது சார், அது புரியுது. நம்ம பப்ளிக்ல சொல்லல, நம்ம வந்து விதின் ஆர் சர்க்கிள் கேர்ஃபுல்லா இருக்கணும். யார் வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம உன்னோட டிபேட் பண்ணுவாங்களோ அதோட ஃபேக்ட்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்றாங்க, நாட் த ஒபினியன். அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட் புரியுது. ஸோ இந்த பாயிண்ட்ல ஜஸ்ட் ஒன் லாஸ்ட் பிட். இதை ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கம்பெனிஸை பார்க்குறோம். ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் நமக்கு தெரியல. ஸோ ஃபியூச்சர் பொட்டென்ஷியலை விட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஹேஸ் மோர் வெயிட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு? இல்லை பொதுவாகவே இன்வெஸ்டிங்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் ரொம்ப நெஸ்லே எடுத்துங்க. ஓகே. நெஸ்லே க்ரோத் இல்லாத ஒரு ஸ்டேஜ் வருதுங்கிறது கொஞ்சம் புதுசு. ஓகே. ஸோ ஐடிசி க்ரோத் இல்லாமல் வருது புதுசு இல்லை. ஓகே. நெஸ்லே வருதுங்கிறது புதுசு.
ஏஷியன் பெயிண்ட்ஸ் growth இல்லாம மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகி ஆயில் பிரைஸ் ஃபிளாட்டா இருக்கும்போது ஆகுதுங்கிறது புதுசு. ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு காலகட்டம், கோல்கேட்டுக்கு அந்த பத்தாஞ்சலி பதாஞ்சலி அந்த ஃபேஸ் வந்து புதுசு தான். கோல்கேட்டெல்லாம் நம்ம வந்து யூ கேன் டேக் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி கம்பெனியாக தான் நான் பார்த்துருக்கேன் ஒரு காலகட்டம். பட் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சம்பவம் நடக்கும். ஓகே. அப்போ வந்து அந்த கம்பெனியை ஃப்ரெஷ்ஷா பார்க்கறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி வரணும். ஸோ ஹிஸ்டரியை விட ஃப்ரெஷ்னஸ் வேணும் அந்த டைம். கண்டிப்பா வேணும். இப்போ 93 இருந்து வளர்ந்த பிடிலை ஓகே 2010 ஒரு தேக்கத்துக்கு வருது. ஏன்னா ஆயில் பிரைஸ் அவ்வளோ இறங்கிச்சு 2009 ஓகே global financial crisis. So 2009-10ல பிடிலை gave one chance in 17 years to buy. Yeah. ஒரே சான்ஸ் கொடுத்து லோ வேல்யூஷன் வாங்க. கரெக்ட். ரைட். Yeah. சோ அப்படித்தான் கிடைக்கும் சான்ஸ். புரியுது. சூப்பர். ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ டு யூ பிலீவ் இன் டர்ன் அரவுண்ட் இன்வெஸ்டிங்? டர்ன் அரவுண்ட் இன்வெஸ்டிங்னா என்ன? அதாவது ஒரு கம்பெனி வந்து லாஸஸ் பண்ணிட்டு இருக்கு, நம்ம வந்து அது மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லை வி ஆர் டூயிங் திஸ், இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ணால் நாங்கள் வந்துடுவோம், வில் டூ பெட்டர் அப்படின்னு அதெல்லாம் நம்பி நம்ம வந்து வி ஆர் ஃபார்மிங் அ வியூ, இது நம்ம பண்ணணுமா இல்லை நம்ம வந்து டர்ன் அரவுண்டில் பிலீவ் பண்ணக்கூடாதா? பர்சனலாக பண்ணலாம். ஓகே. ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா உங்கள் இன்வெஸ்டர் உங்களை நம்பணும். ஓகே. இன்னைக்கு யாருமே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலே இல்லை. ஈஸியாக பணம் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே. ஓகே. ஓகே. ஸோ டர்ன் அரவுண்ட் இன்வெஸ்டிங் ரொம்ப ரொம்ப டஃப். சமீப காலத்தில் நடந்த ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பாட் டாடா மோட்டார்ஸ். ஸோ அட் த டைம் we were bullish on Tata Power, not Tata Motors. So Rakesh Jhunjhunwala buy of Tata Motors was a classic turnaround investment. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ல ஒரு சிச்சுவேஷன் வரும். My view, Zomato turned around beautifully in the last 3 years or 2 years, 1 or 2 quartersல ஸ்லோவா டர்ன் அரவுண்ட் நல்ல ஒரு ப்ரோக்ரஷன் ரொம்ப அழகா வந்துச்சு. ஸோ டர்ன் அரவுண்டுங்கிறது அந்த மாதிரி ரொம்ப விசிபிளா தெரியும். Suzlon was another very classic turnaround. But you cannot assume that a company will turn around. Vodafone has not turned around till now. I want to give you that example. Correct. So blind-ஆ turn around-ல பார்க்கறது வந்து ஈஸி இல்லை. சில கம்பெனிஸ் வந்து மேனேஜ்மெண்ட் காம்படன்சி, ஸோ எந்த இடத்துல நம்ம டர்ன் அரவுண்டை ஜட்ஜ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இப்போ நான் தனிப்பட்ட இன்வெஸ்டராக நிறைய ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்திருக்கேன். பட் மேனேஜராக அந்த ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஏன்னா I don't think people have that stomach for risk. Correct. Everybody has stomach for return, but nobody has stomach for risk. So contract investing, term investingலாம் வந்து பொது வெளியில் செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட. ஸோ அதை பண்றதுக்கு you need a buy-in from people. Okay. இப்போ நீங்க உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு வாங்கினா கூட அவங்க வந்து சரி எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும்னு நம்பணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இது கீழே போக போக உங்க மீது நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து பொது வெளியில வந்து டர்ன் அரவுண்டை பத்தி போஸ்ட் பண்றதுலாம் வந்து பொறுத்த வரைக்கும் திங்ஸ் விச் டோன்ட் கிவ் யூ எனி பெனிஃபிட்ஸ், ரைட், பட் இன்ஃப்ளிக்ட் சிவியர் காஸ்ட் ஆகும். ஸோ இந்த டர்ன் அரவுண்ட் பண்ணும்போது நம்ம கீ நோட்டபிள் பாயிண்ட்ஸ் என்ன, ஏன்னா எதை பார்க்கணும் டர்ன் அரவுண்ட் ஆக போதா இல்லையான்னு? அதாவது லாஸ் குறையும், மார்ஜின் எக்ஸ்பாண்ட் ஆகும், சேல்ஸ் கூடும், இதெல்லாம் சேர்ந்து வரும்போது திடீர்னு ஒரு நாள் ப்ராஃபிட். சரி, பட் அது நடக்கும்போது வேல்யூவேஷனும் கூடிருமே. நம்ம எப்படி முன்னாடியே நம்ம how do you buy in? Just before that one. Okay. So fine. Okay sir, thank you. It was a நல்ல ஒரு கான்வர்சேஷன், வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். 2025 பற்றி நம்ம நிறையா பேசணும், அப்புறம் செக்டர்ஸை பற்றி நிறையா பேசணும். வெரி இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you Vignesh for participating in the short notice.